கொய்த்து விடாமுயற்சி சவாலில் 4:27 காலைல எழுந்திரிச்சோன்னே இஞ்சி கசாயத்தை போட்டு காலை டியூட்டிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு. காலையிலே முடிச்சிடலாமேன்னு காலைல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் துவைக்க போட்டுட்டு மதிய சமையலுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிருந்தேன். அந்த மாங்காவை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதில் ஒரு பீஸ் எடுத்து உள்ள அமுச்சு விட்டு துணியெல்லாம் புளிஞ்சு ரெடியாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் காய போட்டுட்டு கொஞ்ச நேரம் லான்னு ஓய்வு எடுத்துட்டு மதிய உணவு ரெடியாச்சு. மதிய உணவு சாப்பிட்டுட்டு மீண்டும் மதியம் 3 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. அந்த டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு மாலை வேலையில கொஞ்சம் இலவச நேரம் இருந்துச்சு. நம்மளுக்கு வேற தும்பல் இரும்பல்லாம் ரொம்ப அதிகமானனால நம்ம வண்டியில வந்தவங்க நம்மளுக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ போட்டா நல்லா தூக்கம் வரும், அதனால நைட்டு போட்டுக்கான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதனால வீட்டுக்கு போயிட்டு இஞ்சி கசாயம் போடலாமே இஞ்சி கசாயத்தை போட்டு கொதிக்க விட்டு இன்னைக்கான பயிற்சியும் அந்த அளவுக்கு பண்ண முடியல. முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் சாப்பிட்டுட்டு கசாயம் குடிக்கும் போது கசக்கு மீன் 2 பேர்ச்சி மலத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டு கசாயமும் ரெடி ஆயிடுச்சு. வீட்லயே குடிக்க டைம் இல்லை, அதனால ஃபிளாஸ்க்ல ஊத்திக்கிட்டு அது கூட சேர்ந்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து எடுத்துக்கிட்டு மீண்டும் டியூட்டி கிளம்பி போயிட்டு அண்ணன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டல்லா இருக்குன்னு. 8 மணி போல டியூட்டியை முடிச்சுட்டு போகும்போது அப்படியே நாளைக்கு சமைக்க சிக்கன் வாங்கிட்டு போயிடலாம்னு அப்படியே சிக்கனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு உணவு சாப்பிட்டுட்டே இருந்தேன். மூக்கு கண்ணெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் சரி வராது, டேப்லெட் போட்டால் தான் சரி வருமேன்ட்டு மீண்டும் 1 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கு போயிட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அண்ணனுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, யாரும் கவலைப்படாதீங்க. டியூட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டு லுங்கியை மாற்றிக்கிட்டு ஜம்முன்னு படுத்துட்டேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம், விடாமுயற்சியுடன் இருங்க.